டிஎஸ்ஆர் பேசுகிறேன். உலகத்தில் உள்ள ஒரு 165 கண்ட்ரீஸில் உள்ள ஃபுட்டு, கலாச்சாரம், கிளைமேட்டு, அங்கே உள்ள ஆடை ஆபரணங்கள் எல்லாமே குளோபலி ஸ்லைட்லி தான் மிஸ்ஸிங்கு. இப்போ ஒன்றும் நான் என் ஸ்டைலில் சமைக்கிறேன். நீங்கள் மலேசியன் ஃபுட்டுன்னா அது காம்படிஷன் இந்த மாதிரி வந்தால் தான் டிட்டோவாக இருக்கும். மலேசியன்னா மலேசியன், அமெரிக்கன்னா அமெரிக்கன், யூரோப்பியன், ஆஸ்திரேலியன், கனடியன், சவுத் அமெரிக்கன், நார்த் அமெரிக்கன், அப்புறம் பனாமா, அர்ஜென்டினா, சிலி, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியாக மாறிக்கிட்டே இருக்கும். பிரேசில், ஈஸ்டர்ன் யூரோப், வெஸ்டர்ன் யூரோப், அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். குளோபலி நீங்கள் விசிட் பண்ணோம். எனக்கு 100 கண்ட்ரிஸ் விசிட் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. பட்டு என்னென்னா இந்த இங்கிலீஷ் பிரச்சனை ஒன்று இருக்குது. அது ஒன்று பயந்துக்கிட்டு எங்கள் காலத்துலாம் பிரிட்டிஷ் நீங்கள் படம் பாருங்கள். அந்த படம் பேர் என்ன, ஆண்டவன் கட்டளை. விஜய் சேதுபதி சார் யோகி பாபு நடிச்சிருப்பார். அந்த யோகி பாபு கேரக்டர் தான் என் வாழ்க்கையில் நடந்தது. இந்த விஜய் சேதுபதி கேரக்டர் எனக்கு நடந்துச்சு. ஸோ அது உண்மை. பிரிட்டிஷ்லாம் உள்ளே நுழைய விட மாட்டாங்க. ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் இண்டியன் ஸ்பெஷலி. அவங்க சும்மா எடுத்தோம் கவுத்தோம். பிரிட்டிஷ்னால் என்னால் ஒரு 15 லட்சமா ஒரு 20 கோடி பேர் வேலைவாய்ப்பு இழந்தாங்க நான் பிரிட்டிஷ் போகிறதுனால. ஏன்னா அவங்களுக்கு ஆணைக்கு அறுறம், குதிரைக்கு குர்ரம் தான் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு. இப்போ இந்த இந்தியா வல்லரசானவனை நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, இந்தியன் ஆலாஸ் வெல்கம், இந்தியனுக்கு B3 விசா ஃப்ரீ, A3 விசா ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு உலக நாடுகள் வரவேற்க காரணம் நாம் வளர்ந்துருக்கோம். நம்ம சன் பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்டிங் வித் ராஜீவ் காந்தி ஃபஸ்ட்டு இந்தியாவை குளோபலைஸ்ட் திரும்பி பார்க்க வச்ச ஒரு யங் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி. அவர் தான் குளோபலைஸ்ட் ஆக்கிற ஒரு கம்ப்யூட்டர் இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர். இந்தியன் இஸ் த வெரி கிளவர் அண்ட் பிரில்லியன்ட் பீப்புள் அப்படின்றவர். அதுக்கப்புறம் வாஜ்பாய் இஸ் த கிளவர் அண்ட் சைலண்ட் மேன், ஒரு ரொம்ப மிதவாதி. காந்திக்கு அப்புறம் வாஜ்பாயை சொல்லலாம். அதுக்கப்புறம் வாஜ்பாய்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் மன்மோகன் சிங். பட் சோனியா காந்தி மேடம் என்ன தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் த அட்வைசபிள் கோயிங் டு எஜுகேட் ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த மேடம். ஏன்னா அப்போ நிறைய ஃபாரினர்ஸ், குளோபலைஸ்டு ஃபாரினர்ஸ். பட் நாமெல்லாம் பார்த்திங்களா இன்றைக்கி அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட், பிரிட்டனில் பிரசிடென்ட் எல்லாம் இந்தியன் பீப்புள் ஆகிறாங்க. ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து சொல்லி இப்போ கரண்ட்லி இருக்கிற மோடிஜி வரலையும் இந்தியா இஸ் எ குளோபலைஸ்ட் கண்ட்ரி. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்திரா காந்தி மேடம். தாட்சருக்கு இடையாக இந்தியன் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் இஸ் அ அயன் லேடி இந்த கண்ட்ரி. அப்படி அந்த குளோபலைஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி குளோபலைஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பிரம்மாண்டமாக போய்கிட்டு இருக்குது. என் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சு. திடீர்னு எண்ணெய் கொஞ்சம் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை சைடாக திடீர்னு போட்டுறாதீங்க. ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஃபார் வெஜ் ஆர் நான்வெஜ். வெஜ் ஃபுட் ஆல்சோ ஐ எம் குக்கிங் நான்வெஜ். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த லண்டனில் ஒரு சின்ன ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்காததுனால, சம் மிக்ஸ் மேனேஜ்மெண்ட், சம் டீம் ஒர்க்கு சரியில்லாததுனால ஒரு 4-5 கோடி பேர் வேலை கொடுக்குறது நின்று போச்சு. எனக்கு அதனால் பெரிய லாஸ் கிடையாது. எங்கேயும் நான் போராட்டம் டெக்ஸ்டே இல்லை, யூனிட்டி இல்லை, ஒரு இண்டியன்ஸ் யூனிட்டி கிடையாது. எனிவே சிக்கலில் ஆரம்பித்தது குளோபலைஸ்ட் போகுது. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் நேருஜிலேருந்து ஆரம்பித்து அடுத்து நேருஜி த மேன் ஆஃப் இந்தியா, இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் இஸ் மேன் ஆஃப் இந்தியா. அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி த கிரேட் மேன். 4 அடி தான் உயரம் இருப்பாராம். பட் இஸ் ரூலிங் த கண்ட்ரி. அதுலேருந்து 1 by 1 ஐக்கிய குஜராத்லேருந்து விபி சிங்கிலேருந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் பிரைம் மினிஸ்டர்ஸ் ரூலிங் த கண்ட்ரி, ஆல் சென்ட்ரல் மினிஸ்டர். அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்னும் தமிழுக்கு பிரைம் மினிஸ்டர் கிடைக்கல. திஸ் இஸ் பேட் லக்.
மேபி காமராஜர் பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கலாம். அடுத்து சிதம்பரம் சார் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கலாம். மேபி இப்போ ரங்கராஜன் குமாரமங்கலம் பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கலாம். என்னடா ஒரு சிக்கனில் ஆரம்பித்து ஒரு குளோபலைஸ்டு விஷயத்தை பேசும்போது சம் இண்டியன்ஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுகிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். தே ஆர் த பில்லர் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இன்றைக்கி வி ஆர் ப்ரவுட் இண்டியன்ஸ், வி ஆர் ப்ரவுட் பிரைம் மினிஸ்டர்ஸ் டு travel the world, eating the globally culture, food and entertainment, whatever it is. It is simple for new coming generation. So very simple. In 20 age, you are 20, 22, 25, you are married the people, love the people. நீங்கள் உடனே போங்க, கல்யாணம் 25 பண்ணிவிடுங்க மேக்ஸிமம். 25 you start work the career all over the world. Then come to India, 40 plus. Then again travel to all over the world. Peaceful of traveling. Only I love, enjoy the traveling with wife and family. So chicken வேறு அந்த 10-15 minutes சில விஷயங்களை நான் பேசியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்கும், சில அப்நார்மலாக இருக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துங்க. சிக்கன் வந்துருச்சு. தமிழ்நாட்டிலே இருந்திருந்தால் சம் பிஸ்னஸ் நிறைய வந்திருக்கவங்கள. பட் நான் பாம்பே இங்கெல்லாம் போனதுனால நிறைய ஓனர்ஸ், எனக்கு நிறைய சிந்தி பீப்புள் ஓனர்ஸாக இருந்திருக்காங்க. சிந்தி பீப்புள் கண்ட்ரோல்டு ஃப்ரம் ஹாங்காங், சைனா அண்ட் இந்தியா. பிகாஸ் சைனா இந்தியா, இந்தியா அண்ட் சைனா, சாரி இண்டோ சைனா அப்படி வச்சுக்கலாம். அது ரெண்டு, இந்த இந்தியா அண்ட் சைனா கண்ட்ரோல்டு பை ஹாங்காங் இண்டியன் பீப்புள், ஸ்பெஷலி சிந்தி பீப்புள். தே ஆர் தட் பில்லர் ஆஃப் த கண்ட்ரி, பில்லர் ஆஃப் த ஹாங்காங். த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஓனர்ஸ், தே ஆர் ரூலிங் த வேர்ல்டு ஃபார் பிஸ்னஸ், ட்ரேடிங் த பிஸ்னஸ். அவங்களோட தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஐ ஹேவ் த குட் ஃப்ரெண்ட்ஷிப் இன் ஹாங்காங் பீப்புள். Good, they are 5th, 6th, 7th generation in family business. They are very clever people, Indians, Sindhi people. They are believe in the Ganapati God. They are very believe the Ganapati God. Ganapati means player. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து முருகனை வந்து கும்பிடுவோம். But Sindhi people believe the Ganapati God. They are established the country. She established the world, every country business. Like Marwadi people, like Chennai, they are established the business. At the same time, the Sindhi people established the business in a big way in Hong Kong, South American countries, North American countries, every place, African countries, every place they are playing the big role of business, trading business. ஸோ அவங்கள்ட்ட நான் பிஸ்னஸ் கற்றுக்கிட்டேன். குக்கிங், எண்ணெயில் பொரித்த கோழி. மலேசியாவில் இருந்துச்சுன்னா சிக்கனுங்கிற வார்த்தை வராது. கோழி, ஆட்டுக்கறி, கிடாய்க்கறி தமிழ் வார்த்தைகள். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் தமிழர்ஸ், தமிழ் வேடுகள் நிறைய வரும். இப்போ என்னோட குக்கிங்கில் மிஸ்டர் வாகீசன் ராசையா, ஐ லைக் த தமிழ், அது சொல்கிறது என்ஜாயிங் லவ்விங் தமிழ். வாகீசன் ராசையா சூப்பராக பேசுவார் தமிழ். ஸோ அது மாதிரி ஒரு கேட்குறதுக்கே ஒரு, நீங்கள் சிங்கப்பூர், மலேசியாலாம் போனீங்கன்னா தமிழ் பீப்புள் பேசுகிறது வந்து கோ டு ஃப்ரான்ஸ், கோ டு Germany, go to London, all Tamil people speaking very nicely in Tamil. They are the billionaire also. In Sri Lankan people gone to refugees, but he is established for millionaire and billionaire. So, உலக தமிழர்களில் இப்போ மலேசியன் சிக்கன் பார்க்குறோம். மலேசியன் சிக்கன் பொரிச்சாச்சு, நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச் இஸ் பாயில்டு, நல்லா குக்கிங் ஆகிடுச்சு நல்லா. ஸோ இந்த சேனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பேன், குளோபலி இன்ஃபர்மேஷன். ஒரு திருப்பூரில் இருந்துக்கிட்டு ஒரு 200 crore பிஸ்னஸ் என்னால் இங்கிலீஷ் தெரியாமல், எந்த பேக்ரவுண்டு இல்லாமல், லேர்னிங் பவர், வில் பவர், லேர்னிங் பவர் பண்ணேன். இப்போ கால சூழ்நிலை கருதி திருப்பூரில் பொல்யூஷன் போர்டு பிரச்சனை வந்ததுனால, ஒரு ஆர்கனைஸ் இல்லாததுனால லைன் விட்டு லைன் மாறி எகன் சினிமா லைன் அண்ட் ஃபுட்டு லைனாக மாறிக்கிட்டு இருக்கு.
ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வாழ்க்கையில் நடந்த குட் ஸ்டோரிஸ் பேட் ஸ்டோரிஸ் இருக்கும். பேடுனா பேடு கிடையாது, தட் இஸ் அன்நாலேஜ்டு விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டா பிறக்கிறோம். ஸோ இந்த மலேசியன் சிக்கன் அடுத்து செகண்ட் பார்ட் வெந்துக்கிட்டு இருக்குது. செகண்ட் பார்ட் வெந்தவுடனே ப்ராசஸிங் போடுறேன். ஸோ பாருங்கள், இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். சில்லி சாய்ஸ் இதெல்லாம் மலேசியன் ரெகுலர் பிராண்ட், ஃபாரின் பிராண்ட். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுத்துங்க.